ஒருத்தரும் தெரியும். குட்டி கர்ணம் அடித்தால் கூட பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊனவே முடியாது. அவங்க என்ன மாற்றத்தை பேசுகிறார்கள் என்பதை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துவாங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவையாக இருந்தது. அது என்ன மாற்றம்னா, தமிழ்நாடு சாதிய கட்டமைப்பில் சிக்கி ஏற்றத்தாழ்வு சமூக அமைப்பு இருந்தது. அதை நீதி கட்சியும் திராவிட இயக்கங்களும் அன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து அதையெல்லாம் உடைத்து நிறுத்தி இன்றைக்கு மக்கள் அமைதியாக சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வேறு என்ன மாற்றம் அவங்களுக்கு வேணும்? தமிழ்நாடு எல்லா நிலைகளிலும் வளர்ந்து உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி இன்னும் பெரிய இலக்குகளை வைத்து $1 trillion எக்கானமி என்கின்ற ஒரு பொருளாதார இலக்கை வைத்து நம்முடைய மாண்பு முதல்வர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிற்கான ஒரு அழகான திட்டத்தை, ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோவை தந்திருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ நாங்கள் வழிவகுப்போம் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். ஜனநாயகத்தை எந்த விதத்திலும் சிதைக்க விடமாட்டோம் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறார். இதோட வேறு என்ன வேணும்? தமிழ்நாட்டை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு பிடித்த மாநில தமிழ்நாட்டில் அப்படி சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருக்கார். அவருக்கு தமிழ்நாடை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அவர் நேசிப்பார். அதை ஒரு கரடி கதை உண்டு. எப்படின்னா, இந்த கரடி என்னச்சுன்னா இப்படி கட்டி பிடிச்சி அமைக்கிறமா. நீங்கள் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். ஆபத்தில் உதவுகிறவன் நண்பன் என்று. மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நேசித்திருந்தால், தமிழ்நாட்டு மக்களை அவருக்கு பிடித்திருந்தால், அவர் நாம் ஆபத்தில் இருந்த நேரத்தில், ஒக்கி புயல் வந்துருச்சு, கஜா புயல் வந்த நேரத்தில், பெருவெள்ளம் வந்த நேரத்தில், சென்னையில் அன்னைக்கு பெருவெள்ளம் வந்த நேரத்தில் நமக்கு உதவி இருந்தால் அவர் மக்களை நேசிக்காருன்னா நம்ம ஒத்துக்கலாம். சமஸ்கிருதத்துக்கு 1200 கோடியும் தமிழுக்கு 70 கோடி தரக்கூடியவருக்கு தமிழ் மேலே என்ன நேசம் இருக்குன்னு தெரியலையா? நீ இதெல்லாம் கப்சா, என்னது கப்சா. அவர் வந்துக்கிட்டே இருக்கட்டும். அது காலாவதிய போன கேஸை யாரும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அது கடத்திண்ணைக்கு இப்போ தெரு திண்ணைக்கே வந்தாச்சு. அது எங்கே யார் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை.